இன்று தேவன் உங்கள் இதயத்தோடு பேச விரும்புகிறார். கடந்த சில நாட்களாக உங்கள் மனதில் ஒரே ஒரு கேள்வி ஓடிக்கொண்டிருக்கலாம். தேவனே, நான் ஜெபிக்கிறேன், நான் காத்திருக்கிறேன், ஆனால் ஏன் இன்னும் எதுவும் மாறவில்லை? இந்த கேள்வியை நீங்கள் ஒருமுறையாவது கேட்டிருந்தால் இந்த செய்தி உங்களுக்காகத்தான். ஏனென்றால் இன்று நாம் பார்க்க போகிற உண்மை பல விசுவாசிகளும் அறியாமல் தவறவிடும் ஒரு வேதாகம உண்மை. அது என்ன தெரியுமா? தேவன் உங்கள் ஜெபத்தை மறந்து விடுவதில்லை. அவர் தம்முடைய சரியான நேரத்தில் பதிலளிக்கிறார். ஆனால் நீங்கள் சுமக்கப் போகும் ஆசீர்வாதத்திற்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். இதுதான் பலர் கவனிக்காத ரகசியம். நாம் பெரும்பாலும் தேவனே, என் சூழ்நிலையை மாற்றும் என்று ஜெபிக்கிறோம். ஆனால் தேவன் பல நேரங்களில் நம்முடைய சூழ்நிலையை மாற்றுவதற்கு முன் நம்முடைய இதயத்தை தம்முடைய சித்தத்தின்படி மாற்றிக்கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? ஏனென்றால் அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படுகிற இதயத்தை அவர் உருவாக்க விரும்புகிறார். வேதாகமத்தில் தாவீதின் வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். சாமுவேல் வந்து தாவீதின் தலையில் எண்ணெய் ஊற்றி அரசனாக அபிஷேகம் செய்தார். ஆனால் மறுநாளே தாவீது அரியணையில் அமரவில்லை. பல ஆண்டுகள் அவர் காத்திருந்தார். ஒருவேளை அந்த நாட்களில், தேவனே, நீர் சொன்ன வாக்குறுதி எங்கே என்று அவர் நினைத்திருக்கலாம். ஆனால் தேவன் அவரை மறக்கவில்லை. அவரை உருவாக்கிக் கொண்டிருந்தார். அந்த காத்திருப்பின் நாட்களில் தேவன் தாவீதின் இதயத்தை தம்முடைய சித்தத்தின்படி உருவாக்கிக் கொண்டிருந்தார். அதற்கு பிறகுதான் அரியணை வந்தது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் உண்மை என்ன தெரியுமா? தேவன் உங்கள் ஆசீர்வாதத்தை மறந்து விடுவதில்லை. அதை சுமக்கும் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஒருவேளை இன்று உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு காத்திருப்பு இருக்கலாம். ஒரு மூடிய கதவு இருக்கலாம். பதில் கிடைக்காத ஒரு ஜெபம் இருக்கலாம். அதை பார்த்து தேவன் என்னை மறந்துவிட்டார் என்று முடிவு செய்து விடாதீர்கள். ஏனென்றால் இன்று நீங்கள் பார்க்க முடியாத இடத்தில் தேவன் உங்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இதில்தான் இரண்டாவது உண்மை வருகிறது. பல நேரங்களில் நாம், தேவனே, என் வாழ்க்கையில் எப்போது மாற்றம் வரும் என்று கேட்கிறோம். ஆனால் தேவன், நீ மாற்றத்திற்கு தயாராகிவிட்டாயா என்றுதான் பார்க்கிறார். இரண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஆபிரகாமின் வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். தேவன் அவருக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். உனக்கு ஒரு குமாரனை தருவேன் என்று சொன்னார். ஆனா அந்த வாக்குத்தத்தம் அடுத்த நாளே நிறைவேறவில்லை. 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, பல ஆண்டுகள் ஆபிரகாம் காத்திருந்தார். அந்த காத்திருப்பின் ஒவ்வொரு நாளும் தேவன் அமைதியாக இருந்தார் என்று தோன்றியிருக்கலாம். ஆனால் உண்மை வேறு. தேவன் அமைதியாக இல்லை. அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் நேரத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தார். அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் தாமதம் போல தோன்றும் காரியங்கள் உண்மையில் தேவனுடைய நேரமாக இருக்கலாம். நாம் கடிகாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவன் நம்முடைய எதிர்காலத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் இன்று உங்கள் ஜெபத்திற்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை என்றால் தேவன் மறுத்துவிட்டார் என்று முடிவு செய்யாதீர்கள். ஒருவேளை அவர் உங்களுக்கான சிறந்த நேரத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இதோடு அந்த ரகசியம் முடிவடையவில்லை. இதோ மூன்றாவது உண்மை. இதை பலர் கவனிப்பதே இல்லை. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை அனுப்புவதற்கு முன் நம்முடைய விசுவாசத்தை ஆழமாக்குகிறார். ஏன் தெரியுமா? ஆசீர்வாதம் கிடைக்கும்போது அதைவிட ஆசீர்வதித்த தேவனை நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும் என்பதற்காக. யோபுவின் வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். அவர் எல்லாவற்றையும் இழந்தார். அவருக்கு எல்லாமே முடிந்துவிட்டது போல தோன்றியது. ஆனால் யோபு தேவனை விட்டுவிடவில்லை. அவருடைய விசுவாசத்தை விட்டுவிடவில்லை.
அந்த விசுவாசம்தான் இறுதியில் அவரை தேவனுடைய ஆசீர்வாதத்தை மீண்டும் அனுபவிக்க வைத்தது. ஒருவேளை இன்று தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் அதே காரியத்தை செய்து கொண்டிருக்கலாம். நாம் கேட்பது ஒரு பதிலாக இருக்கலாம். ஆனால் தேவன் உருவாக்குவது அசைக்க முடியாத ஒரு விசுவாசமாக இருக்கலாம். அதனால்தான் இன்று நீங்கள் பார்க்கிறதை வைத்து தேவன் செயல்படவில்லை என்று ஒருபொருபோதும் நினைக்காதீர்கள். ஏனென்றால் உங்கள் கண்களுக்கு தெரியாமல் அவர் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனா இந்த ரகசியத்தின் மிக ஆழமான பகுதி இன்னும் இருக்கிறது. அதை புரிஞ்சு கொண்டால் உங்க வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்களை நீங்க முற்றிலும் புதிய பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். இதோ 4வது உண்மை. பல நேரங்களில் நாம் தேவனே ஏன் இந்த கதவை மூடினீர் என்று கேட்கிறோம். ஆனா அந்த மூடிய கதவிற்கு பின்னால் ஒரு பாதுகாப்பு இருந்திருக்கலாம் என்று நாம் யோசிப்பதே இல்லை. வேதாகமத்தில் யோசேப்பின் வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். அவருடைய சகோதரர்கள் அவரை வெறுத்தார்கள். அவரை ஒரு குழிக்குள் தள்ளினார்கள். பிறகு அடிமையாக விட்டுவிட்டார்கள். அந்த நேரத்தில் யோசேப்புக்கு புரிந்திருக்குமா இதெல்லாம் தேவனுடைய திட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது என்று? நிச்சயமாக இல்லை. அவருக்கு அது ஒரு பெரிய அநியாயமாகத்தான் தெரிந்திருக்கும். ஆனா ஆண்டுகள் கடந்த பிறகு எல்லாம் மாறிவிட்டது. அவர் எகிப்தின் அதிகாரியாக நின்றபோது பின்னால் நடந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் புதிய பார்வையில் பார்க்க முடிந்தது. அதனால்தான் அவர் தன்னுடைய சகோதரர்களிடம், நீங்க எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவன் அதை நன்மையாக மாற்றினார் என்று சொன்னார். என்ன ஒரு அற்புதமான உண்மை! தேவன் தீமையை விரும்புகிறவர் அல்ல, ஆனால் அவரை நேசிக்கிறவர்களின் நன்மைக்காக எல்லாவற்றையும் இணைந்து செயல்படச் செய்கிறார். ஒருவேளை இன்று உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு மூடிய கதவு இருக்கலாம், ஒரு இழப்பு இருக்கலாம், ஒரு பிரிவு இருக்கலாம். அதை பார்த்து எல்லாமே முடிந்துவிட்டது என்று நினைக்காதீர்கள். ஒருவேளை அந்த மூடிய கதவை கூட தேவன் உங்கள் நன்மைக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். ஏனென்றால் நாம் பார்க்கிற இன்றைய நாளை விட அவர் நம்முடைய நாளைய நாளை பார்க்கிறார். ஆனால் இதைவிட இன்னும் ஆழமான ஒரு உண்மை இருக்கிறது. அதுதான் இன்று தேவன் உங்களிடம் சொல்ல விரும்பும் மிகப்பெரிய ரகசியம். தேவன் நம்முடைய சூழ்நிலையை மட்டும் மாற்ற வரவில்லை, நம்மை மாற்ற வந்திருக்கிறார். நாம் பல நேரங்களில் தேவனே என் பிரச்சனையை எடுத்துவிடும் என்று ஜெபிக்கிறோம். ஆனால் தேவன் இந்த பிரச்சனையின் நடுவிலும் அவரை நம்புகிற ஒரு இதயத்தை உங்களுக்குள் உருவாக்கி கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மையான ஆசீர்வாதம். சூழ்நிலைகள் மாறுவது ஒரு ஆசீர்வாதம். ஆனா எந்த சூழ்நிலையிலும் தேவனை நம்புகிற இதயம் உருவாவது அதைவிட பெரிய ஆசீர்வாதம். அதனால்தான் இன்று உங்களிடம் எல்லா பதில்களும் இல்லாம இருக்கலாம். ஆனா தேவன் உங்களோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை மட்டும் இருந்தா நீங்கள் தனியாக இல்லை. ஏனென்றா நம்மை வழிநடத்துகிற தேவன் ஒருபோதும் பாதியில் விட்டுவிட மாட்டார். இப்போது இந்த முழு செய்தியையும் ஒரே ஒரு வாக்கியத்தில் சொல்ல வேண்டுமென்றால் அது இதுதான்: தேவன் நமக்கு தேவையானதை சரியான நேரத்தில் வெளிப்படுத்துகிறார். அதுவரை நம்மை அன்போடு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால்தான் இன்று நம்பிக்கையை விடாதீர்கள். உங்கள் ஜெபத்தை நிறுத்தாதீர்கள். உங்கள் விசுவாசத்தை கைவிடாதீர்கள். ஏனென்று 9 நாள் நாம் பார்க்க முடியாத இடத்தில் தேவன் ஏற்கனவே செயல்பட ஆரம்பித்து விட்டார். அன்பானவர்களே, இப்போது ஒரு நிமிடம் உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். ஒருவேளை சில ஆண்டுகளுக்கு முன்பு இது ஏன் நடந்தது என்று நீங்கள் அழுத ஒரு நாள் இருந்திருக்கலாம். ஆனால் இன்று அந்த நாளை நினைத்து பார்க்கும்போது அது நடந்ததால்தான் நான் இன்று இந்த இடத்தில் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்ல முடிகிறதா?
அப்படியானால் அந்தச் சம்பவம் தற்செயலாக நடக்கவில்லை. தேவன் உங்களை ஒரு புதிய பாதைக்கு நடத்தி கொண்டிருந்தார். ஒருவேளை இப்போதும் உங்கள் வாழ்க்கையில் புரியாத சில சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். உங்கள் ஜெபத்திற்கு இன்னும் பதில் கிடைக்காமல் இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த கதவு இன்னும் திறக்காமல் இருக்கலாம். நீங்கள் காத்திருக்கும் மாற்றம் இன்னும் வராமல் இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாதியில் விட்டுவிடுகிற தேவன் அல்ல. அவர் ஆரம்பித்த நல்ல கிரியையை முடிக்கும் தேவன். அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் தேவன். அவர் அமைதியாக இருப்பது நம்மை மறந்துவிட்டார் என்பதற்கான அடையாளம் அல்ல. நமக்காக நாம் பார்க்க முடியாத இடத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதற்கான அடையாளம். அதனால் இன்று உங்கள் இதயத்தில் ஒரு புதிய முடிவு எடுங்கள். ஆண்டவரே, எல்லா பதில்களும் எனக்கு தெரியவில்லை, ஆனால் உம்மை நான் நம்புகிறேன். எல்லா வழிகளும் எனக்கு புரியவில்லை, ஆனால் நீர் என்னை வழிநடத்துவீர் என்று விசுவாசிக்கிறேன். என் நேரம் அல்ல, உம்முடைய நேரமே சிறந்தது என்று நான் நம்புகிறேன். இந்த நம்பிக்கையை உங்க இதயத்திலிருந்து யாராலும் பறித்து கொள்ள முடியாது. ஏனென்றால் இந்த நம்பிக்கை மனிதர்களிடமிருந்து வருவதல்ல, தேவனிடமிருந்து வருகிறது. ஜெபம். அன்பான பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு இதயத்தையும் உம்முடைய சமாதானத்தினால் நிரப்பும். காத்திருக்கிறவர்களுக்கு பொறுமையையும், சோர்ந்து போனவர்களுக்கு புதிய பெலனையும் அருளும். பதிலில்லாத நாட்களிலும் உம்மை நம்புகிற விசுவாசத்தை அவர்களுக்குள் பலப்படுத்தும். மூடிய கதவுகளை பார்த்து பயப்படாமல் உம்முடைய நேரத்தை நம்புகிற கிருபையை தாரும். அவர்கள் வாழ்க்கையில் நீர் ஆரம்பித்த நல்ல கிரியையை உம்முடைய நேரத்தில் நிறைவேற்றுவீர் என்ற உறுதியை அவர்களுடைய இதயத்தில் பதியச் செய்யும். இன்று அவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் வழிநடத்தும். அவர்களுடைய வீடுகளையும் குடும்பங்களையும் இதயங்களையும் உம்முடைய சமாதானத்தினால் நிரப்பும். இயேசுவின் விலையேற பெற்றல் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தை உங்கள் இதயத்தோடு பேசியிருந்தால் ஆமேன் என்று பதிவிடுங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்பட. இன்று ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலம் யாருடைய இதயத்தோடு பேச விரும்புகிறாரோ அவர்களோடு அன்போடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.